ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜூனியர் செஃப் தமிழ். வாங்க இந்த வீடியோவில் ஜீரா ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் முதல்ல குக்கரில் செய்கிற அன்றைக்கி நான் ஆயில் ஆட் பண்ணி பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுறேன். பட்டை, பிரியாணி இலை, அன்னாசிப்பூ, ரோஜா இதழ், மராட்டி மொக்கு எல்லாமே நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். இவ்வளோ தான் நம்ம மொத்தமே இதில் போடுறோம் மசாலா ஐட்டம்ஸ்னு பார்த்தா. நான் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது வேக வச்சுருக்கேன் பச்சை பட்டாணியை. நம்ம எதுக்கு ஒரே ஒரு விசில் தான் விட போகிறோம், அதனால் நான் முன்னாடியே வேக வச்சுட்டேன். பாஸ்மதி ரைஸில் செஞ்சிங்கன்னா 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வேக வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து உப்பு சேர்த்திக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்க்கலாம். இப்போ நம்மளோட ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது கைஸ். கூட நம்ம மேலே வந்துட்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யோட ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது அது நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் தரும். மறக்காமல் மேலே கீ ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க. சாப்பாடு உடஞ்சிடக்கூடாது. பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்குன்னு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோர் டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தி ரெசிபிக்கு ஜூனியர் செஃப் தமிழில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.